மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரஹீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். எல்லாரும் அவள் அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, அவள் ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி, பாகவதம் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் பாகவதம் என்கின்ற உணர்வோடு, பாகவதம் தான் பகவான் அப்படிங்கிற உணர்வோடு இன்றைய சத் சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஆஸ் யூஷுவல் பொறுப்பு துறப்பு. This is not an upanyasam, this is not a acharya kalakshepam, this is not a pravachanam, this is a satsangam. Yeah. Having said that, இன்றைக்கு நாம் 18வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். 18வது அத்தியாயத்துக்குள்ளே போவதற்கு முன்னால், அதனுள் புகுவதற்கு முன்னால் 17வது அத்தியாயத்தில் பூர்வ கதையில் என்ன பார்த்தோம், அந்த பூர்வ கதை சங்கிரகம் இன்னைக்கு பார்ப்போம். நம்ம எல்லாரும் 2 நாளாக பார்த்துட்டுருக்கோம். எப்படி பரீட்சித்து திக் விஜயத்துக்கு புறப்படுறான், எப்படி எல்லா ராஜாவையும் ஜெயிச்சுண்டு அங்கங்கே அந்த கப்பத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர வழியில் அவனுக்கு ஒரு கசப்பான செய்திகள் கிடைக்கிறது, கிளம்பர்ச்சையே கிடைக்கிறது. இந்த மாதிரி கலி உன்னோட தேசத்தில் புகுந்துட்டான்டா அப்படின்னு உடனேயே அவன் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை எல்லாத்தையும் ரெடியாக கலப்பிண்டு தான் போகிறான். வாளோட ஒரு போருக்கு தயாராக போகிறான் இல்லையா? அப்படி எல்லா ராஜாவையும் ஜெயிச்சுட்டு தானே வந்துட்டுருக்கான் அந்த திக் விஜயத்தில். ஸோ அப்படி வரச்சே ஒரு காலிலே நிற்கும் ஒரு எருதுவையும் ஒரு பசுவையும், தேமேன்னு இருக்க ஒரு பசு, அதை ஒருத்தன் பெரம்பால் அடிக்கிறத பார்க்குறான். உடனே அவனோட வில்லிலே நான் ஏற்றி, அப்போ அந்த ராஜா விஷயத்தில் ஒருத்தன் அந்த பெரம்பை வச்சுன்னு அடிக்கிறானே, அவனை பார்த்து கேட்குறான், நான் காத்து நிற்கும் இந்த உலகிலே பலமற்றவர்களை வீணாக துன்புறுத்தும் பலவானான நீ யார்? பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்க, ஆனால் நீச்ச நாட்டம் இருக்கேடா, நீச்ச நாட்டம் ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கையே. இந்த மாதிரி நிரபராதிகளை அடிப்பும் நீ ஒரு குற்றவாளியே, ஆகவே நீ வதைக்கப்பட வேண்டியவன்னு கோவத்தோடு நிற்கிறான். அப்புறம் தர்ம தேவதையை பார்த்து கேட்குறான், தாமரை தண்டு போல வெளுத்து இருக்கியே நீ, 3 காலை இழந்து ஒரு காலில் நிற்கிறையே, நீ யாரு? நீ ஒரு தேவதையா? உனக்கு எப்படி இந்த 3 கால் போச்சு எப்படின்லாம் கேட்குறான். அந்த எருதுக்கு தெரியும் இவன் அர்ஜுனனோட பேரன், ரொம்ப தர்மசீலன், ராமராஜ்யம் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கான்னு அவனை வணங்கி சொல்கிறது, எங்களுக்கு தெரியலப்பா நீ எதனால் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், நீ யோகிகளை போய் கேளு, அவள் என்ன சொல்கிறா, நம்ம பண்ணுற நம்ம படுற துன்பத்துக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு அவள் சொல்கிறா. நம்ம ஜோதிடர்களை போய் கேட்டால் அவள் என்ன சொல்கிறா, இதுக்கெல்லாம் விதி தாண்டா காரணம் அப்படின்னு சொல்கிறா. இந்த மீமாம்சகர்கள்ட்ட போய் கேட்டால் அவள் சொல்கிறா, கர்ம வினை தாண்டா காரணம் அப்படின்னு சொல்கிறா. இந்த சார்வாகர்கள்னு இருக்கா இல்லையா, எதையுமே நம்ப மாட்டாளே, நாத்திகன் மாதிரி இருப்பாளே, அவள் சொல்கிறா எல்லாத்துக்குமே இயற்கை தான் காரணம், இன்னும் சிலர் தெய்வம் தான் காரணம். இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாப்பா. நீ ரொம்ப கெட்டிக்காரன்பா, அதனால் உனக்கு தெரியாதா, அதனால் உன்னுடைய அறிவால் நீயே அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது தர்ம தேவதை. அப்போ பரீட்சித்து புரிஞ்சுக்கிறார், இவ்வளவு தர்மம் பேசுகிறையே நீ தர்ம தேவதையாக தான் இருக்கணும். அது வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது, இது தர்ம தேவதை, இது பூமாதேவி, இது கலிபுருஷன்னு தெரியாது அவருக்கு. ஸோ பரீட்சித்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறார், இந்த பகவானோட மாயை இருக்க அது யாருக்கும் புரியாதுமா, இட் இஸ் நாட் ஈஸி. நம்ம காலம் கிருத்தயுகத்தில் எல்லாரும் நேர்மையாக இருந்தால், சத்தியத்தையே பேசின்னு இருந்தா, அதனால் கிருத்தயுகத்திலே தவம், ஒழுக்கம், தயை, சத்தியம் என்ற 4 கால்களுடன் நீ இருந்தாய். அது காலம் போக போக காலத்தின் கோலத்தினால என்னாச்சு,
செருக்கு, புணர்ச்சி, புத்தி மயக்கம் இவைகளால் உனது 3 கால்கள் ஊனமடைந்தன. இப்போது கலியுகத்திலே சத்தியம் அப்படிங்கிற ஒரே காலில் நீ நின்றுருக்க. அதை எப்படியோ நீ உன்னை காத்து சத்தியத்தினால் வச்சுண்டு அதை மாத்திரம் வச்சுண்டு நீ வாழ்க்கை நடத்திட்டு வர. இந்த பொய்யே உருவெடுத்த இந்த கலிபுருஷன் இருக்கானே, இந்த அதர்ம ரூபியான கலிபுருஷன் அந்த ஒரு காலையும் ஊனமாக்க முயல்கின்றான். இது நியாயமா? பரீட்சித்து பேசுகிறான். பசுவை பார்த்து சொல்கிறான், இந்த பசு பூமி பிராட்டியே எவ்வளவு பெரும் பாரம் பகவானால் இறக்கி வைக்கப்பட்டது இல்லையா? பகவான் பூலோகத்துக்கு அவர் வாக்களித்தபடி தேவகி வசுதேவனுக்கு மைந்தனா பிறந்து பூபாரத்தை இறக்கி வச்சுட்டு தர்மத்தை ஸ்தாபிச்சுட்டு அவர் திரும்பி தன்னுடைய திவ்யதாமத்துக்கு போயாச்சு. இப்போ அவர் போனா விட்டு பாவம் பாரு, இந்த பூமாதேவி கண்ணீர் விடுறார். அவளால் அந்த அவருடைய பிரிவை தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி கலி வந்துடுத்தே, எல்லாருடைய மனசுலையும் அது வந்து பூந்துக்கிறதே அப்படின்னு அவர் ரொம்ப வருந்துறா. ஸோ இந்த பசுவையும் எருதவையும் கன்சோல் பண்ணிட்டு உடனே வாழை உருவறான் கலியை வெட்டணும்னு. கலி புருஷன் என்ன பண்ணுறான்? பயந்து நெடுங்கி அவர் காலில் சரணாகதி பண்ணிடுறான். எப்போ ஒருத்தன் சரணம்னு அவன் ஒருத்தரோட காலை பிடிச்சிட்டான்னா அவள்லாம் தர்மசீலர்கள், அந்த அவளை ஒன்றும் பனிஷ் பண்ண மாட்டான். அதனால் கலிபுருஷன் கேட்குறான், நான் வந்து உன் நாட்டை விட்டு போகிறதுக்கு தயார், ஆனால் நான் வசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுப்பா. நீ இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போங்கிற, நீ வந்து இந்த புவியே ஆள்ற. நான் வந்து என்ன ஒரு சின்ன நாடுன்னா இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போயிடுவேன், நான் எந்த நாட்டுக்கு போனாலும் நீ தானையா இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். உடனே கலிபுருஷனுக்கு அவர் ஒரு 4 இடம் கொடுக்குறார். சூதாடும் இடம், மது அருந்தும் இடம், பெண்கள் அவமதிக்கப்படும் இடம், அதாவது விபச்சாரம் நடக்கும் இடம் வச்சுக்கோங்களேன், பெண்களை ஒரு காம பொருளாக பார்க்குற இடம், பிராணிகள் இம்சை செய்யும் இடம், இந்த இடத்துக்கு போடா அப்படிங்கிறார். அவனுக்கு அதில் வந்து இன்னும் ஒரு இது இல்லை. இந்த மாதிரி 4 இடம் கொடுக்குறியப்பா, இந்த 4ம் ஒன்றா இருக்கிற இடமா ஏதாவது ஒரு இடம் கொடு அப்படிங்கிறான். அப்போ தான் அவன் தங்கத்தை சொல்கிறான். அதாவது தங்கம்னா நம்ம தங்க செயின் போட்டுருக்கோம், மோதிரம் போட்டுருக்கோம், அளவோட 1-2 விஷயம் பற்றி அவள் சொல்லலைங்க. இந்த தங்கத்தின் மேலே அபரிமிதமான மாமிசம் சாப்பிட்றது, அபரிமிதமான அக்ஷய திதிக்கு போய் சேர்த்து வச்சுக்கிறது இருக்கே, அதில் அந்த ஒரு நீ தங்கம் வாங்கி ஒரு 10 பேருக்கு திருமங்கல்யம் பண்ணி கொடுத்தியானா கல்யாணத்துக்கு, அது வேறு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல கலி வந்து பாதிக்காது. பட் அதை பற்றி இங்கே சொல்லலை. எல்லாமே யூ டூ இன் அபண்டன்ஸ், அப்படியே பதுக்கி வச்சுக்கிறது, சேர்த்து வச்சுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தங்கத்தில் போட்டு அக்ஷய திதி வாங்கி வச்சுக்கிறது. அது எதுக்கு கொடுக்கணும்? வாங்கி தானம் பண்ணணும் இல்லையா? அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. தங்கத்தின் மேல் மோகம்னு வச்சுக்கணும் நம்ம இதை படிக்கிறச்சே. என்ன அதனால் தங்கம் வாங்கினதுனால அப்படின்னு நினச்சிக்கப்படாது. அதே மாதிரி அவர் சொல்கிறார், அவன் வந்து இதுக்கு மேலே என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி இவ்வாறு பொய், மதம், இந்த கர்வம், காமம், அகிம்சை, பகை, இந்த இடத்துலலாம் வந்து கலி இருப்பான். அதனால் உய்ய வேண்டுங்கிற மனுஷன், அதாவது எவன் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ இந்த பொய் முதலிய இந்த 5 இடங்களில் பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கலி அனுப்புகிறான். அப்புறம் தர்ம தேவதையோட அந்த 3 கால், எருதையோட 3 காலையும் திருப்பி ஒட்ட வைக்கிறான். பூமாதேவிக்கு ஒரு பொலிவு கொடுக்குறான். அவளுக்கு அந்த தபசினால் உண்டான பவர் அவளுக்கு இன்னும் இருக்குது இல்லையா, அந்த ராஜாக்களுக்கு. அதனால் அந்த பசுவுக்கும் அந்த பூமாதேவிக்கும் ஒரு தெளிவு, ஒரு பொலிவு செய்து வைத்து அங்கிருந்து அவன் புறப்படுகிறான். சூதபாண்டிகர் கதையை முடிக்கச்சே சொல்கிறார், இவர் தான்பா இப்பேற்பட்ட ராஜாப்பாவன், குரு வம்சத்திலேயே ரொம்ப சிறந்தவன், பெரும் பேறு பெற்றவன், புகழின் எல்லை, பேரரசன். ஸோ அப்படின்னு சொல்லி நேத்திக்கு வந்து கதையை நம்ம நிறைவு பண்ணோம். இன்றைக்கி 18வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் செல்கிறோம். இன்றைய தலைப்பு வந்து பரீட்சித்து பெற்ற சாபம். இப்பேற்பட்ட தர்மசீலன், ராமராஜ்யம் ஆண்டுன்றிருக்கிற ராஜாக்கு ஒரு சாபம். அதை எப்படி அவன் வந்து நல்லதனமாக உபயோகிக்க போகிறான் அப்படிங்கிறதையும் நாம் இன்றைக்கும் நாளைக்கும் பார்ப்போம்.
இப்போது நாம் 18வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசிப்போம். சூதர் கூறுகிறார், நம்ம கான்டெக்ஸ்ட், சூதர் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். அஸ்வத்தாமாவின் அஸ்திரத்தாலே தாயின் வயிற்றிலே இருக்கும் பரீட்சித்து எரிக்கப்பட்ட போதிலும் அற்புதமான செயல்களுடைய ஸ்ரீ கிருஷ்ணனது அருளாலே அவன் பிழைத்தான். அந்த பரீட்சித்து பகவானிடமே மனதை செலுத்தியதனால் அந்தனது சாபத்தால் தக்ஷன் கடித்து தான் இறக்கப் போகிறோமே என்ற பெரிய பயத்திலும் அவன் கலங்கவில்லை. பின்னாடி பார்க்க போகிறோம். இதெல்லாம் முன்னாடியே சூதர் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லுவார். இப்பேற்பட்ட பரீட்சித்து கருவிலேயே உத்தரையோட கருவில் அஸ்வத்தாமன் அந்த பிரம்மசரசை போடுறச்சே பகவான் எப்படி சுதர்சன சக்கரத்தை கொண்டு அந்த பரீட்சத்தை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட பரீட்சத்துக்கு ஒரு சாபம் வந்ததுப்பா. ஆனால் அவன் பகவானிடமே மனதை செலுத்தியமைனால் அந்த அந்தனது சாபத்தால் ஏற்பட்ட தக்ஷகன் கடித்து இறக்க கடவது என்கின்ற சாபத்தால் அப்பேற்பட்ட பெரிய பயம் வந்தாலும் அவன் கலங்கவில்லை. இல்லையா? ஒரு சரணாகதன் கலங்க மாட்டான்னு சொல்லிருக்கோம் இல்லையா? எத்தனை தரம் பார்த்தோம். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமன்னு அவரோட திருவடியை பிடிச்சாச்சுன்னா அவருடைய செயல் அப்படித்தானே. அவன் அம்மா சரணாகதி பண்ணா எல்லாரும் பார்த்தோம். நம்ம அர்ஜுனன் ஸ்துதி, குந்தி ஸ்துதி, உத்தரை ஸ்துதி, பாகி பாகி மகாயோகின்னு ஓடி வந்தால, அலறிண்டு ஓடி வந்தா உத்தரை. இந்த மாதிரி என் கர்ப்பத்தை நோக்கி ஒன்று வருதே, ஒரு தீ மாதிரி எரிக்கிறதே என்னன்னு ஓடி வந்தா. சரண்டர் தான் பண்ண. அவளால் என்ன பண்ண முடியும்? பாவம். பகவான் உடனே காப்பாற்றி விட்டார். அபயம் அப்படின்னு ஒன்று ததாமின்னு விரதமாக எடுத்துட்டு இருக்கார் இல்லையா பகவான். மாம் ஏகம் சரணம் ரஜ மா சுச்சக. எத்தனை தரம் எத்தனை இடத்துல திருப்பி 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 சொல்லிருக்கார் பகவான். ஸோ வியாசரது திருக்குமாரரான ஸ்ரீ சுகபிரம்மம் அவருடைய சீடனாகி பகவானது உண்மை தத்துவத்தை அறிந்து அதனால் உலகியல் பற்று அனைத்தையும் துறந்து கங்கை கரையிலே தனது உடலை பரீட்சித்து நீத்தார். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். நம்ம இந்த 4 நாளாக நம்ம கதை பார்க்குறச்சே முதல்ல ஒரு 2 லைனில் சொல்லிடுவார். அப்புறம் அவள் கேட்பா, அந்த கதையை விஸ்தாரமாக சொல்லுங்கோ, அந்த கதை பகவானை பற்றி இருந்ததுன்னா சொல்லுங்கோ, அதில் திருவிளையாடல்களுக்கும் பகவானுடைய திருவிளையாடல்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருந்தால் சொல்லுங்கோ, இல்லை பாகவதாளோட சம்பந்தம் இருந்தால் சொல்லுங்கோ, இல்லைன்னா சொல்லாதீங்க. இந்த முதல்லவையே சொல்லிடுறாருங்க, இந்த மாதிரி இருக்குது, சாபம் இருக்குது, ஆனால் அவன் கவலைப்படலப்பா. அவன் சரணாகதி. இதை பற்றிலாம் அவன் ஒன்றும் கவலைப்படலை. மிகவும் கீர்த்தி வாய்ந்த பகவானது அதிமதுரமான திருவிளையாடல்களை பற்றி பேசுபவர்களும் கேட்பவர்களும் அவரது திருவடி தாமரைகளையே நினைத்து உருகுபவர்களும் மரண காலத்தில் கலங்குவது இல்லை. இது எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது தான். அதனால் பகவானை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம். பகவன் நாமாவை சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு நம்ம அதை பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மரண பயம் வராது. சான்றோர்களான பரீட்சித்து இந்த உலகிலே அரசனாக விளங்கும் வரை கலிபுருஷன் இங்கு எங்கு நுழைந்தாலும் அவனது செயல்கள் செல்லாது. அவ்வளோ ஸ்டாம்ப் அடிச்சுட்டே வரா பாருங்க, ஒன்று ஒன்றா ஒரு ஸ்டாம்பா. என்றைய தினம் எந்த நேரத்தில் பகவான் இந்த உலகத்தை விடுத்து வைகுண்டம் சென்றானோ அப்போதே அதர்மத்துக்கு பிறப்பிடமான கலிபுருஷன் இந்த உலகத்திலே நுழைந்து விட்டான். அது நேற்றுக்கே பார்த்தோம். அப்புறம் அவர் கலிக்கு எங்கெங்கெல்லாம் இடம் கொடுத்தேர்னு பார்த்தோம். அதனால் இங்கே ஒன்றும் அவன் வாலாட்ட முடியாதுன்னு 5வது ஸ்லோகத்தை சொல்கிறார். அவனுடைய செயல்கள் இங்கு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறோம். 7வது ஸ்லோகம். வண்டு மலர்களின் சாரமான தேனை மட்டும்தான் பருகும், அதே போல பரீட்சித்தும் எதிலும் நல்லதை மட்டும்தான் பார்ப்பவன் ஆதலால் கலியிடம் இருந்த நல்ல தன்மைகளை பார்த்ததால் அவனிடம் அவன் வெறுப்பு கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால் கலியுகத்தில் புண்ணிய கர்மாக்கள் செய்ய வேண்டும் என நினைத்தாலே போதுமா. கலியுகத்தில் இதை பற்றி நிறைய இருக்குது. இது ஒரு டீட்டெயில்டு டாபிக். நான் 7th ஸ்லோகம் பாதி தான் படிக்கிறேன், முடிச்சு விட்றேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அந்த கலியுகத்திலே புண்ணிய கர்மாக்கள் செய்ய வேண்டும் என நினைத்தாலே போதுமா, அதனுடைய நற்பலன் உடனே கிடச்சிடுமா. நான் ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணும்பா, அவனுக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சாலே போருமா. தீய செயல்களை நினைத்தால் மட்டும் தீமை பயக்காது, செயலில் முனைந்து ஆற்றினால்தான் தீமை பயக்கும். அதாவது கிருத்தயுகத்தில், துவாபர யுகத்தில், திரேதா யுகத்திலாம் எத்தனையோ யாகங்கள் யஜ்யங்கள்லாம் பண்ணி அந்த அடையக்கூடிய பயனை
வெகு சுலபமாக கலியுகத்திலே நம்மெல்லாம் முன்னாடி பார்த்தோம், மந்தாகா சுமந்த மதையகான்னு வரும். அந்த அந்த மாதிரி நம்மளாம் மந்தமான இதில் பார்த்தேன், நான் பாகவத மகாத்மியத்தில் பார்த்தோம் அந்த ஸ்லோகம். நம்மளாம் கலியில் பல்லு போனவர்கள், அந்த கரும்பை அப்படியே நம்மளால் சாப்பிட முடியாது, அதை பிழிஞ்சு கொடுத்தா நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி நமக்கு லகுவாக பகவான் ஒரு வழி விட்டுட்டு போயிருக்கார். இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த யாகம் அவள் பண்ணுற யாகங்கள்லாம் நம்மளால் பண்ண 11,000 வருஷம் சத்திர யாகம் பண்ணிருக்கா பாருங்க அவள் இந்த துவாபர யுகத்தில். அந்த மாதிரியெல்லாம் இவளால் பண்ண முடியாது. அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம், எத்தனை யாகம் பண்ணுறாவா. அதனால் சுலபமான வழி நாம சங்கீர்த்தனம். எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம்னு நாம சங்கீர்த்தனம் ஹரின்னு ஒரு தரம் சொன்னாலே போகிறோம் அப்படின்வா இல்லையா. அதனால் கிருஷ்ண பிரேம அண்ணா வேடிக்கையாக சொல்லுவா, ஹரின்னு ஒரு தரம் சொன்னாலே அவன் மோட்சம் அவனுக்கு, அவன் உடனே அவனுக்கு மோட்சம்னு. அதனால் சில பேர் ஹரின்னு வாயால் சொல்லாமல் இருப்பான், இங்கே உடனே மோட்சம் கிடச்சுட்டுனா என்ன பண்ணுறதுன்னு பயமா. அந்த மாதிரி இந்த லைனோட அர்த்தம் அதான், நினைச்சாலே போகிறோம். நம்ம தனக்கு நல்லது பண்ணணும்னு மனசார நினைக்கிறோமே அதுவே போருண்டா இல்லையா. கலிபுருஷன் அறிவிலிகளிடம்தான் தன் கைவரிசையை காட்டுவான், விவேகிகளிடம் இவன் பயம் கொள்வான். இவனால் பரீட்சித்தை என்ன செய்ய முடியும்? ஓநாயைப் போலே ஏமாளிகளிடம்தான் தன் வீர தீர செயல்களை அவன் காட்டுவான். நீங்கள் விரும்பி கேட்டபடி புண்ணியமான பகவானது கதையோடு சம்பந்தப்பட்ட பரீட்சித்துடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிண்டே வரர். பகவானது இனிய திருவிளையாடல்களை பற்றியும் அவரது திருக்கல்யாண குணங்களை பற்றியும் எவ்வளவு கதைகள் உள்ளனவோ அவை அனைத்தையும் நலம் விரும்பும் மக்கள் கட்டாயமாக கேட்க வேண்டும் அப்படின்னு சூதபாணிகர் சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்றார். இப்போ சௌனகாதி ரிஷிகள் மேலே கேட்குறா, சூதபாணிகரே நீங்கள் மிகவும் நல்லவர், நீங்கள் வெகுகாலம் நீடூடி வாழ வேண்டும். மனிதர்களான நாங்கள் இறப்பு எனும் நியதி உடையவர்கள். கண்ணன் கதையோ தெளிந்த ஆறா அமுது, அதையொன்றோ நீங்கள் எங்களுக்கு சொல்கின்றீர்கள். கண்ணனுடைய கதையோ ஆறா அமுது. இப்பொழுது நாங்கள் செய்யும் இந்த சத்திர யாகத்தின் பலன் கண்ணுக்கு தெரியாது. வேள்வி புகையால் எங்கள் உடல் நிறமே மாறிவிட்டது. ஆனால் தாங்களோ பகவானது திருவடி தாமரையிலிருந்து பெருகும் தேனையல்லவா எங்களை பருக செய்கிறீர்கள். ஸோ பகவத் பக்தர்களோடு ஒரு நிமிட சத்சங்கம் இருந்தாலே போதும். அதற்கு ஈடாக சொர்க்கத்தையோ முக்தியையோ கூட சமமாக நாங்கள் கருத மாட்டோம். அங்கனம் இருக்க அற்பமான மனித சுகத்தை நாங்கள் விரும்புவோமா? அவ சொல்லிக்கிறார். அவள் யார்கிட்ட போய் சொல்லிப்பா? அவள் சத்திரயாக மணிகற்றே இதான திஸ் இஸ் த பிரேக். 14வது ஸ்லோகம். சத்வம் ரஜஸ் தமஸ் என்கின்ற பிரகிருதி ஒட்டிய குணங்களை கடந்து நிற்கும் பகவானது சௌலபியம். சௌலபியம்னா எளிமை, எல்லாரோடையும் ரப்பிங் எல்போஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. கோபாலன், மாடு மேய்க்கும் கோபாலனோடு கோபாலனாக இருக்கும் அந்த கிருஷ்ணன். சௌசீல்யம் அது ராமருக்கு சொல்லுவா, சௌலபியம் கிருஷ்ணனுக்கு சொல்லுவா. நார்மலாக இட் டஸ் நாட் மீன் தேர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். சௌலபியம் கிருஷ்ணனுக்கு நார்மலாக எப்படி இருந்தான் பாருன்னு. சௌசீல்யம் 16 இது கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் வீரியவான் வால்மீகி எடுத்த உடனே முதல் ஸ்லோகம் ராமாயணத்தில் 16 குணங்கள் உடைய ஒருத்தனை பார்த்துருக்கியாடா, ஒரு மரியாதா புருஷோத்தம் என்னன்னா பார்த்துருக்கேன், அவன் தான் சாக்ஷாத் நம்ம ராமச்சந்திர பிரபு சமகாலத்தில் இருக்கான்னு சொல்லுவார் இல்லையா. நாரதரை பார்த்து வால்மீகி கேட்குற மாதிரி அந்த சௌசீல்யம், அந்த ஒழுக்கம், இது போன்ற கல்யாண குணங்களின் எல்லையை யோகேஸ்வரனான பரமசிவன் பிரம்மா முதலியவர்கள் கூட காண முடியவில்லையே. அப்படி இருக்க மிக மிக பெரியோர்களால் அடைக்கலமாக பற்றப்பட்ட கண்ணனது கதை அமுதத்தின் சுவை அறிந்த எவன்தான் அதை கேட்டு போதும் என நிறைவடைவான். எங்கேயாவது போதும்னு சொல்லுவானா? நீங்கள் சொல்கிறேங்கிற சொல்லுங்க, நிறையா சொல்லுங்க. இதை கேட்க கேட்க இன்னும் பயன் விடாமல் கேட்டுட்டே இருங்கோன்னு வேற சொல்கிறேன்ல. யாராவது போரும்னு சொல்வாளாத சொல்லுங்க. சான்றோர்களுக்கு ஒரே பற்றுக்கோள் பகவானே. ஆகையினாலே அறிஞரே அப்படின்னு யார் சொல்கிறா? சௌனகாதி மகரிஷிகள் சூதபாணிகரை சொல்கிறா, கதை சொல்கிறவர். அறிஞரே, பகவானையே எல்லாமாக கொண்ட தாங்களே அவரது பாவனமான திருவிளையாடுகளை கேட்க விரும்பும் எங்களுக்கு
அதை சொல்ல வேண்டும். பரம பக்தனும் பரந்த மனமும் கொண்ட பரீட்சித்து ஸ்ரீ சுகர் உபதேசித்த எந்த ஞானத்தை கை கொண்டு பகவானது திருவடியாகிய முக்தியை அடைந்தான். இப்போது கண்டினியூஸாக கேள்வி கேட்குறான். ஏன்னா எல்லாமே சம்வாத ரூபமாக தானே நம்ம புராணம் எல்லாமே ஒருத்தர் கேள்வி கேட்குறார், ஒருத்தர் பதில் சொல்கிறார் இல்லையா? ஸோ வைசம்பாயன உவாச்சேன்னு பார்ப்போம். எப்படி ஜனமேஜயன் கேள்வி கேட்டு வைசம்பாயனர் கதை சொன்னார், இங்கே பரீட்சித்து கேட்டு சுகர் பதில் சொல்கிறார், சௌனகாதி மகரிஷிகள் கேட்டு சூதபாணிகர் கதை சொல்கிறார். அந்த மாதிரி ஒருத்தர் கேட்குற மாதிரி இவ கேட்குறா. அப்பேற்பட்ட தர்மசீலனான பரீட்சித்துக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் வந்துடுத்துன்னு சொன்னேள். அதுக்கப்புறம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த சுகர் அந்த ஞானத்தை உபதேசித்தாராமே, அதை கேட்டு அவன் திருவடியாகிய முக்தியை அடைந்தானே, அதெல்லாமும் சொல்லுங்கோ. ஏன்னா இவர் எங்கேயாவது கதையை கிடுகிடுன்னு ஒரே லைனில் சொல்லி முடிச்சிட போகிறாளேன்னு பயம். பின்னாடி பார்ப்போம் 9வது ஸ்கந்தத்தில் கடைசி ஸ்லோகத்தில் இவ்வாறாக கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி ஒரே லைனில் கிருஷ்ண கதையை முடிச்சிடுவார். இவாள்லாம் ஆண் பாப்பா, ஐயோ கிருஷ்ண பரமாத்மா பூலோகத்தில் 125 வருஷம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கார், இதை ஒரே இதில் முடிச்சுட்டே, இது என்னது இது எங்களுக்கு விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கதை சொல்கிறச்சே இதெல்லாம் சொல்லுங்கோ, அதெல்லாம் வேற பண்ணேறாமே, அதெல்லாமும் சொல்லுங்கோ. ஸ்ரீ சுகர்கிட்ட இந்த இதெல்லாம் கேட்டுறாமே, அந்த ஞானத்தெல்லாம் கற்றுண்டார், என்ன ஞானம் அது, அதை சொல்லுங்கோ. பரீட்சித்துக்கு சொல்லப்பட்ட அந்த ஸ்ரீமத் பாகவதமான சரித்திரம் உயர்ந்த புண்ணியத்தை அளிக்க வல்லது, ஞான யோகத்தை தருவது, கண்ணனது திருவிளையாடல்களை சொல்வது, பக்தர்களுக்கு இன்பத்தை அளிப்பது, மனம் இனிக்கும் அந்த சரித்திரத்தை எங்களுக்கு நன்கு புரியும்படி தாங்கள் கூற வேண்டும். சொல்றா உடலா புரியும்படி கூற வேண்டும். இப்போ நம்மளே படிச்சுன்னு போகிறேன், நம்ம இதை புரியலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாராவது கேட்டானா நம்ம திருப்பி அதை சொல்லுவோம். இல்லைன்னா நம்மளோட இதுவே தி கமிட்டட் ஸ்பீக்கர் அண்ட் கமிட்டட் லிசனர் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில். அதே மாதிரி நம்ம புராணத்துலேயும் ஸ்ரோத்துவை லக்ஷண்யம் பக்தாவை லக்ஷண்யம். ஒரு வக்தா எப்படி இருக்கணும், ஒரு ஸ்ரோதா எப்படி இருக்கணும். நம்ம முன்னாடி பார்த்தோம் கோகர்ண உபாக்கியானத்தில் அந்த துந்துஹாரி எப்படி கதை கேட்டான்னு பார்த்தோம். அந்த இதுலேருந்து அந்த 7 இது கொண்ட மூங்கில் இருந்தது இல்லையா, தனக்கு வேற கதியே இல்லை, எனக்கு வேற கதியே இல்லைன்னு கதை கேட்டான். அதனால் அவனுக்கு வைகுண்டத்துலேருந்து விமானம் வந்தது இல்லையா. அதனால் இவா கேட்குறா, எங்களுக்கு புரியும்படியாக சொல்லுங்கோ அப்படி. நாங்கள்லாம் ஆவலாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு கேட்குறா. சூதர் கூறுகிறார், என்னப்பா என்ன போய் ஒரு பெரிய ஆளாக மதித்து இந்த மாதிரிலாம் கேட்குறேளே, நான் ஏதோ ஒரு பௌராணிகர் கதை சொல்கிறவன். அதாவது அந்தணர்கள்லாம் எப்பேற்பட்ட பகவானோட தே ஹேவ் த டிரெக்ட் லிங்க். நேற்றுக்கு பார்த்தோம், சௌனகாதி மகரிஷிகள் சத்திரயாகம் பண்ணுறான்னா யமனுக்கு இன்வைட் பண்ணி யமன் இங்கே உட்காண்டிருக்காண்டா, எங்கேயும் போகாத, நாங்கள் இந்த யாகம் 16,000 வருஷம் படிக்க போகிறோம், அது பண்ணி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாரும் நாங்கள் ஆயுர் ஆரோக்கியத்தோடு நாங்கள் இருந்தால் தான் இதை பண்ண முடியும், அதனால் நீ எங்களுக்கு அருள் புரியணும்னு அவனையே கூட்டின்னு உட்கார வச்சிட்டான் பக்கத்தில். இந்த வேடிக்கை ஒன்று எங்கள் தாத்தா சொல்லுவார், எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னோடய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு தடவை சொன்னார், சனி உனக்கு சொந்த வீட்டில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவார். 12வது வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கான். அதனால் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஜாதகங்கள்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் என்னோடய ஜாதகம் அவர் சொல்லி எனக்கு மனப்பாடம் ஆகிடுது. அதனால் எவனாவது திருடன் தன்னோட வீட்லேயே திருடுவானாடா, அதனால் உன் சனி சொந்த வீட்டில் உட்காண்டிருக்காண்டா, அதனால் உனக்கு ஒரு கவலையும் இல்லைடா அப்படின்னு வேறு. அந்த மாதிரி யமனே கூட உட்காண்டிருக்கான். இவாளுக்கு என்ன பயம், இவா ஃபியர்லெஸ்ஸாக அந்த அந்த யாகத்தை பண்ணிகிட்டு இருக்கா. அந்த மாதிரி இவர் சொல்கிறார், நீங்கள்லாம் என்னப்பா இந்த மாதிரி டிரெக்ட் கனெக்ஷன், அதுவும் அங்கே இவன் பரீட்சித்து ஹவீர் பாகம் கொடுக்குறான். நம்மளாம் ஹவீர் பாகத்தை அந்த அக்னியில் தான் போடுவோம். ஒரு தேவதை பேரை சொல்லி இந்திராய ஸ்வாகா வருணாய ஸ்வாகான்னு அந்த ஹவீர் பாகத்தை அந்த தேவதைகள் தேவலோகத்துலேயே நேராக வாங்கிட்டு போகிறான்னா எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளுக்கு நடுவில் நான் இருக்கேன், என்னை போய் ஏதோ ஒரு பெரிய இவாளாக மதித்து இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறார். பகவான் இது 19வது ஸ்லோகத்துக்கு போகிறேன். இப்போ பகவான் ஸ்ரீ ஹரி எல்லையற்ற ஆற்றல் படைத்தவர், அவரது திருக்கல்யாண குணங்களுக்கோ முடிவே இல்லை. ஆகவே மகான்கள் அவரை அனந்தன், அதாவது அந்தமற்றவன், முடிவே இல்லாதவர், அனந்தன்,
என்கின்றார்கள். ஒரு இடத்துல ஒரு பேர் பார்க்குறோம் இல்லையா? குடாகேசன்னு பார்த்தோம் நேத்திக்கு. குடாகேசன்னா நிறைய தூக்கத்தை ஜெயித்தவன், தான் ஆன்மா என்று உணர்ந்தவன், பகவானுக்கு கைங்கரியம் புரிகின்றவன் அப்படியா, அந்த மாதிரியெல்லாம் அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்கிறார், பகவான் ஸ்ரீ ஹரி எல்லையற்ற ஆற்றல், அனந்தன் பாவன். அனந்தன்னா அவனுக்கு அந்தமே கிடையாது, முடிவே கிடையாது. சான்றோர்கள் அவர் ஒருவரையே தஞ்சமாக கொண்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட பகவானது திருநாமங்களை சொல்பவனுக்கு தாழ்ந்த குலத்திலே பிறந்தோமே என்கின்ற வருத்தம் எப்படி உண்டாகும்? அந்த வருத்தத்தை அது களைந்து விடுகிறது. ஏன்னா நான் ஏதோ கதை சொல்கிறவன் பௌராணிகம் அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பகவானே நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் அவருடைய திருக்கல்யாணங்களை சொல்லி 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 இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வரதே இல்லை. 20வது ஸ்லோகம். பிரம்மா முதலிய தேவர்கள் லக்ஷ்மி தேவியின் கடாட்சத்திற்காக ஏங்கி நிற்கின்றார்கள். ஆனால் அந்த திருமகளோ அவர்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னை அடைவதற்கு ஏங்கி தவிக்காத பகவானுடைய திருவடி துகள்களை சேவிக்கின்றாள். பகவான் ஒப்பு உயர்வற்ற அந்த திருக்குணங்களை உடையவர் என்பதற்கு இது ஒன்றே போதாதா? பிரம்மதேவர் பகவானது திருவடிகளை அலம்ப எடுத்த தீர்த்தம் அவர் திருவடிகளிலிருந்து பெருகியே கங்கையே, அது கங்கையாகிற்று. அந்த கங்கையே பரமசிவனையும் மூ உலகங்களையும் பரிசுத்தம் ஆக்குகின்றது. ஆகவே உலகில் முகுந்தனா முக்தி கொடுப்பவன், முகுந்தனான ஸ்ரீ கிருஷ்ணனை விடுத்து வேறு எவரைத்தான் பகவான் என்று நாம் அழைக்க முடியும்? இதெல்லாம் சூதபாணிகர் he is thinking aloud and discussing with சௌனகாதி மகரிஷிஸ். பகவானிடமே ஈடுபாடு கொண்ட மகான்கள் யான் எனது என்கின்ற உலக இயல் பற்றை நிமிட நேரத்திலே உதறித்தள்ளி விடுகின்றார்கள். அகிம்சை, புலனடுக்கம் இவைகளையே அறநெறியாக கொண்ட பரமஹம்ச துறவிகள் அடையும் உயர்ந்த பதவியையும் அடைகின்றார்கள். 23. பகலவனை போன்ற ஒளிபடைத்த சான்றோர்களே, தங்களால் இயன்றவரைதான் பறவைகள் ஆகாயத்திலே பறக்க முடியும். அதேபோல ஞானிகளும் தங்கள் அறிவுக்கு எட்டிய வரைதான் பகவானது திருவிளையாடல்களை வர்ணித்துள்ளார்கள். ஆகவே நீங்கள் கேட்பதால் நானும் என் அறிவுக்கு எட்டிய வரை பகவத் குணங்களை கூறுகிறேன். ஸோ இங்கே அவளை பார்த்து சொல்கிற, நீங்கள்லாம் சூரியன் மாதிரி பகலவன் போன்ற ஒளி படைத்த சான்றோர்கள் பா நீங்கள்லாம். அதனால் எப்பேற்பட்ட ஞானிகளே அவ அறிவுக்கு எட்டின வரைக்கும் தான் பகவானுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் வர்ணிச்சிருக்கா. அதே மாதிரி நீங்கள் கேட்குறதுனால நானும் என் அறிவுக்கு எட்டிய வரை பகவத் குணங்களை கூறுகிறேன். பணிவாக சொல்கிறார். எனக்கு என்ன தெரியறதோ நான் உங்களோட சொல்லிக்கிறேன்ப்பா அப்படிதான் சொல்லுவார். இந்த பாகவதத்தை கங்காதீரத்தில் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொல்லிட்டு இருந்தார். நான் ஓரமாக நின்று கேட்டுன்னு இருந்தேன். அதை தான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு முன்னாடி ஒரு இடத்துல சொன்னார். இப்போ இப்படி சொல்கிறார், நீங்கள்லாம் பகலவன் போலே சூரியன் போலேப்பா. எவ்வளோ சான்றோர்களே அவளுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு எட்டினவரை தான் சொல்கிறா. என்ன மாதிரி நான் என்ன பண்ண முடியும்? நானும் எனக்கு எட்டினவரை உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த பரீட்சித்துக்கு திக்விஜயம் போர்ச்சே எப்படி இந்த சாபம் வந்தது, அந்த சாபத்துக்கு என்ன, அதுக்கப்புறம் அவன் எதுவும் பரிகாரம் தேடலை. He took that curse, right? And he took it upon himself and how he redeemed himself, right? அதுதான் நம்ம இந்த ரிமைனிங் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பரீட்சித்தோட சாபம்ங்கிற கதையை அவர் சொல்ல போகிறார். ஒரு சமயம் பரீட்சித்து தன் வில்லை கையிலேந்தி காட்டில் விலங்குகளை வேட்டையாடி வருகையிலே பசி தாகத்தாலே மிகவும் களைத்து போனான். இது 24வது ஸ்லோகம், அத்தியாயம் 18 முதல் ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்தில் இந்த கதை இங்கே ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி அவன் வில்லை எடுத்துட்டு ஒரு தரம் காட்டில் அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்கு போகிறான். அங்கே அவனுக்கு பசி தாகத்தாலே மிகவும் களைத்து போனான். எங்கு தேடியும் நீர் இருக்கும் இடம் காணாமல் அங்குள்ள ஒரு முனிவரின் ஆசிரமத்திலே நுழைந்தான். அங்கு முனிவர் அமைதியாக தியானத்திலே அமர்ந்திருந்தார். கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார் அவர். விரிந்த சடைமுடி அவரை மறைத்தது. ருரு என்கின்ற மானின் தோலை போர்த்திருந்தார். 5 புலன்கள், 5 பிராணன்கள், மனம், புத்தி இவைகள் எல்லாம் செயல் அடக்கி ஜாக்ரத், ஸ்வப்னம், சுஷுப்தி, அதாவது
விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்கம் என்ற 3 நிலைகளையும் கடந்து சமாதி நிலையில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் போயிட்டார். விழிப்பு நிலை தாண்டி, கனவு நிலை தாண்டி, தூக்கம் வேக்ஃபுல் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் சொல்லுவா இல்லையா, அந்த இது அதெல்லாம் தாங்க அந்த சமாதி நிலைக்கு போயிட்டார் அவர். அந்த நிலையில் இருந்து கொண்டு பரபிரம்மமாகவே விளங்கும் சமீக முனிவரை கண்டு நீர் வேட்கையினாலே நான் உலர தண்ணீர் வேண்டினான். அவனுக்கு தெரியாது, அவர் ஏதோ சும்மா உட்காந்துருக்கார். அதாவது அந்த தண்ணீர் இது இருக்கு இல்லையா, அந்த வேட்கையினால கண்ணை மறைச்சுடுத்து. அவர் தியானம் பண்ணுறாருன்னு அவனுக்கு ஒரு நிமிஷம் தோணலை. தீர்த்தம் கேட்குறான். அங்கு ஆசிரமத்திலே பரீட்சித்து ஆசனம், அர்க்கியம், இன்சொல் முதலிய எதுவும் பெறாததால் முனிவர் தன்னை அவமதித்ததாக எண்ணி வெகுண்டான். அவன் எவ்வளோ தூரம் கேட்குறான். அவர் இதில் இருக்கார், டீப் ஸ்டேட்டில் இருக்கார், சமாதி நிலையில் இருக்கார். நீவன் என்ன கூட்டாலும் காதில் விழாது இல்லையா. அவன் நம்மளை அவமதிச்சுட்டார்னு நினச்சிட்டான் ஒரு நிமிஷம். அப்பேற்பட்ட ராஜா. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் துர்புதி எப்போ கலி வரைச்சே தான் வரும் இல்லையா. பாவம். சௌனகரே பசி, தாகம் இவற்றால் வாடிய பரீட்சித்துக்கு அந்தணனான சமீக முனிவரிடம் இதற்கு முன் இல்லாத பொறாமையும் கோபமும் திடீரென தோன்றிற்று. கோபத்தால் வெளிச்செல்லும் முன் பரீட்சித்து என்ன பண்ணா, ஒரு கோபம் அவனுக்கு. அந்த இடத்த விட்டு வெளியில் வரச்சே அங்கே ஒரு செத்த பாம்பு கிடக்கிறது. ஒரு செத்த பாம்பு ஒன்றை வில்லின் நுனியாலே எடுத்து அந்த பிரம்ம ரிஷியின் தோளிலே போட்டு விட்டு தன் நகருக்கு வந்தான். அவ்வளோதான் பண்ணான். என்ன நீ மதிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு செத்த பாம்பு ஒன்று கிடந்து அதை எடுத்து அவர் கழுத்தில் போட்டு போயிட்டே இருந்தான். முனிவர் உண்மையிலேயே புலன்களை அடக்கி கண்களை மூடி சமாதி நிலையில் இருக்கிறாரா, அல்லது அரசர்களால் நமக்கு ஆக வேண்டியது என்ன என்று இதெல்லாம் பொய்யான சமாதி நிலையா அப்படின்னு டெஸ்ட் பண்ற மாதிரி. விநாசகாலே விபரீத புத்தி. வேற ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட ராஜா பாவம். அந்த மகரிஷியின் புதல்வனான ஸ்ரீங்கி சிறுவனானாலும் தவ ஆற்றல் மிக்கவன். அவன் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தன் தந்தை பரீட்சித்துக்கு செய்த இந்த பாவ செயலை கேட்டு அங்கேயே சிறுவர்கள் நடுவிலே இவ்வாறு கூறினான். நம்ம சின்ன பசங்கள்லாம் சவால் விடுவாங்க இல்லையா. ஏன்னா அவள்லாம் அவ்வளவு பவர் அவள் நாக்கிலாம். அவள் எப்பவும் சத்தியத்தையே பேசின்னு இருந்தா. பிராமணர்களுக்கே அதுக்காக அவ்வளவு மரியாதை இருந்தது அந்த காலத்தில். ஏன்னா எப்பவும் சத்தியம். இப்போ நம்ம தடுக்க வேண்டியதுக்கெல்லாம் பொய் சொல்கிறோம். அதனால் பிராமணனோட இதை இழந்துட்டோம் இல்லையா. அவன் காயத்ரி பண்ணிட்டு இருந்தான், சத்தியமாக இருந்தான். நம்ம ரெண்டுமே இல்லை. திரிகால சந்தியாவதனமும் பண்ணுறதில்ல, அந்த சத்தியமும் பேசுறதில்லை, விட்டுட்டோம் இல்லையா. அந்த ரிஷியோட புத்திரனுக்கு என்ன பவர் பாருங்க. இப்போ அந்த மகரிஷியின் புதல்வனான ஸ்ரீங்கி சிறுவனானாலும் தவ ஆற்றல் மிகுந்தவன். அவன் சிறுவர்களுள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தன் தந்தை பரீட்சித்துக்கு செய்த பாவ செயலை கேட்டு சிறுவர்கள் நடுவிலே இவ்வாறு கூறினான். அரசர்கள் எச்சிலை சாப்பிடும் கொடுத்த காக்கைகள் போல எத்துணை அநியாயம் செய்ய துணிந்து விட்டார்கள். வீட்டு வாயிலை காக்கும் நாய் தன் எஜமானனையே கடிப்பது போல் இருக்கிறது இவனது செயல். அரசர்கள் அந்தணர்களை காக்க பிறந்தவர்கள். வாயிற்காப்போன் பணியை செய்யும் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து பாத்திரத்திலுள்ள சோற்றை எவ்வாறு புசிக்கலாம்? நெறி தவறுபவர்களை தண்டிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுண்டம் சென்று விட்டார். அதனால் இவனை தட்டி கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நினைத்து விட்டான் போலும். நான் இன்று அவனை தண்டிக்கிறேன். எனது தவத்தின் சக்தியை பாருங்கள் அப்படின்னு சூளுரைக்கிறான். இவ்வாறு தன் தோழர்களான முனிகுமாரர்களிடம் கூறி கோபத்தால் கண்கள் சிவக்க கௌஷிக நதியிலே தீர்த்தத்தால் ஆச்சமனம் செய்து வஜ்ராயுதம் போல் குறி தப்பாத சொற்களினாலே சாபத்தை கொடுத்தான். என்ன சாபம்னு பாருங்க. இவ்வாறு நெறி தவறியவனும் எனது தந்தைக்கு தீங்கு செய்தவனும் தன் குலத்திற்கு கேடு விளைவித்தவனும் ஆகிய அந்த பரீட்சித்தை இன்றையிலிருந்து 7ஆம் நாள் என்னால் ஏவப்பட்ட தக்ஷகன் என்ற பாம்பு கடிக்கப் போகிறது. கடித்து சாக போறான்னு சொல்லலை. அது ஒரு லூப் ஹோல் மாதிரி இருக்கும் இங்கே. ஈவன் தோ இட் லுக்ஸ் லைக் அ லூப் ஹோல், பரீட்சித்து வில் நாட் அவாயில் தட். ரைட். இவ்வாறு சாபம் அளித்து விட்டு
அந்த முனிகுமாரன் ஆசிரமம் வர அங்கு தன் தந்தையின் கழுத்திலே செத்த பாம்பு இருப்பதைக் கண்டு மிக வருத்தமுற்று வாய் விட்டு அலறினான். சௌனக முனிவரே, மகனின் அழுகுரலை கேட்ட ஆங்கீரச கோத்திரத்திலே உதித்த சமீக முனிவர் அப்பதான் கண்ணை திறந்து பார்க்கிறார். அப்பதான் தியானத்திலேருந்து வெளில வரார். தன் தோளிலே செத்த பாம்பு இருப்பதைக் கண்டு அதை அவரே எடுத்து எரிஞ்சுடுறார். தன் மகனை நோக்கி, குழந்தாய், நீ ஏன் அழுகிறாய்? உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தார்கள்னு அவ அப்பா கேட்குறார். பாலகனும் நடந்ததையெல்லாம் அவ அப்பாட்ட சொல்கிறான். சாபம் பெறத்தகாத அரசன் சபிக்கப்பட்டதை கேட்ட சமீக முனிவர், அந்த லாங்குவேஜ் பாருங்க, சாபம் பெறத்தகாத அந்த அரசன், பாவம், ஒரு நல்ல ராஜாவை சபிச்சுட்டியேடா. தன் மகனின் செயலிலே அவர் மகிழ்ச்சி கொள்ளவில்லை. அவனை பார்த்து சொல்கிறார், அசடே, நீ பெரிய பாவத்தை செஞ்சுட்டியேடா, ஒரு சிறிய குற்றத்திற்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டியே, ஐயோ பரிதாபம். பக்குவப்படாத புக்தியுடையவனே, பகவான் விஷ்ணுவுக்கு சமமான அந்த அரசனை சாதாரண மனிதர்களுக்கு சமமாக எண்ணிட்டியடா. அவ்வரசனுடைய பலத்தால் தான் அல்லவா குடிமக்கள் நன்றாக காக்கப்பட்டு பயமின்றி அனைத்து நன்மைகளையும் அடைகின்றார்கள். அவள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கோம். யதா ராஜா ததா பிரஜகன். நம்மளாம் அப்படி தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லபடியாக எல்லாம் நடந்துட்டுருக்கு. குழந்தாய், அரசன் என்கின்ற பெயரிலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தை காப்பாற்றாவிடில் திருடர்கள் மலிந்து இடையன் இல்லாத ஆட்டு மந்தை போலே மக்கள் ஒரு நொடியிலே அழிந்து விடுவார்களே. இப்பொழுது அரசன் இறந்து போனவுடன் மக்களின் செல்வம் திருடர்களால் கொள்ளையடிக்கப்படும். அந்த பாவம் எவ்வித சம்பந்தமும் இல்லாத நம்மைத்தான் வந்து அடையும். மக்களும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வார்கள், ஏசிக் கொள்வார்கள், பசுக்களையும் பெண்களையும் செல்வத்தையும் அபகரித்துக் கொள்வார்கள். பாவம், அவரால் தாங்கிக்க முடியல. பையனும் உணர்ந்துட்டான், நம்ம பண்ணது தப்பு. கோவத்தில் பண்ணிவிடுவோம் இல்லையா சில சமயம். ஒருத்தன் என்ன பண்ணானா, டாக்டர்கிட்ட போய் சொன்னானா, எனக்கு அடிக்கடி கோபம் வருது. கோபம் வந்தால் என் வீட்டில் இருக்கிறவாள்லாம் கண்ணா பின்னான்னு கத்திடுறேன் அப்படின்னானா. டாக்டர் உடனே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் எடுத்து இந்த மாதிரி வரைச்சே டேக் 1 glass ஆஃப் வாட்டர்னு போட்டு அதில் எழுதி கொடுத்தாரான். ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடை கிழிச்சு அவன்கிட்ட கொடுத்துட்டார். அவன் வீட்டில் மடித்து எடுத்துன்னு போயிட்டு ஸ்ரத்தையாக எப்பப்பெல்லாம் நம்ம மாத்திரையெல்லாம் போட்டுக்கிற மாதிரி எப்பப்பெல்லாம் கோபம் வருதோ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு டாக்டருக்கு ஃபோன் பண்ணானா, டாக்டர் நீங்கள் கொடுத்த மருந்து ரொம்ப நாளாக வேலை பண்ணுறதுன்னு. இட் ஒர்க்ஸ் லைக் அ மேஜிக். ஐ நெவர் நியூ த வாட்டர் கேன் க்யூர் த கோபம் அப்படின்னானா. அதுக்கு டாக்டர் சொன்னானா, அட முட்டாளே, அது மருந்து இல்லைடா, நீ கோபம் வரைச்சே வாயை திறக்கிற இல்லையா, உன் வாயை மூடுறதுக்காக கொடுத்தேன்டா அது அப்படின்னாராம். அந்த மாதிரி கோபம் இந்த இடத்துல கூட பார்த்தோம் இல்லையா, காமம், குரோதம், மதம், மாத்சரியம், இதெல்லாம் கலியோட இது. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாவா. இதனால் இந்த ராஜா இந்த மாதிரி போயிட்டான்னா இந்த நாடை எல்லாரும் களவாடிடுவா. இப்போ அதனால் வர பாவம் நமக்கு தாண்டா வரப்போகுது அப்படின்னு அவ அப்பா சொல்கிறார். சமீக மகரிஷி ஸ்ரீங்கி கிட்ட சொல்கிறார். மேலும் வேதங்களிலே கூறப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களும் மக்களின் ஆச்சார அனுஷ்டானங்களும் எல்லாம் அழிந்து போகும். மக்கள் செல்வத்திலும் காமசுகத்திலும் இச்சை கொண்டு நாய் குரங்குகள் போல கட்டுப்பாடின்றி உறவு கொள்வதால் எல்லா விதமான கலப்பும் ஏற்படும். ராஜா இல்லைன்னா என்ன ஆகும் இல்லையா, நாடு எப்படி ஆகும்? பரீட்சித்து மன்னன் தர்மத்தை காப்பவன், அவன் ஒரு சக்கரவர்த்தி, அவன் ஒரு கீர்த்திமான், பகவானுடைய உண்மை பக்தன், அரசர்களிலே ரிஷி போன்றவன், அஸ்வமேத யாகம் செய்தவன். அவன் இங்கே வரும்பொழுது பசிதாக களைப்பினால் துன்பம் அடைந்திருக்கிறான். ஆகவே அவன் கருணைக்கு பாத்திரமானவன். நாம் அவனை சபித்திருக்கக்கூடாது. அறிவு முதிர்ச்சியற்ற இந்த பாலகன் குற்றமற்ற பக்தனான அரசனுக்கு செய்த பாவத்தை அனைத்து உயிர்கட்கும் ஆத்மாவான பகவான் மன்னிக்க வேண்டும்னு அவப்பா கேட்டுக்கிறார். உதறி தள்ளினாலும் ஏமாற்றினாலும் சபித்தாலும் அவமதித்தாலும் ஏன் அடித்து துன்புறுத்தினாலும் கூட பகவானுடைய உண்மை பக்தர்கள் தங்களுக்கு சக்தி இருந்தும் கூட தன்னை துன்புறுத்துபவர்களுக்கு தீங்கு இழைக்க மாட்டார்கள். இவ்வாறு தன் மகன் இழைத்த பாவத்தால் வருந்திய முனிவர் அரசன் செய்த தவற்றை அவர் தவறாக கொள்ளவில்லை.
உலகிலே பெரும்பாலும் சாதுக்கள் பிறரால் தனக்கு நேரும் சுகத்தை கண்டு மகிழ்வதோ துன்பத்தை கண்டு துவழ்வதோ கிடையாது. ஏனெனில் ஆத்ம சாட்சா்காரம் பெற்ற அவர்கள் இன்ப துன்பங்களை கடந்தவர்கள். ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சாச்சுன்னா, ஆத்ம சாட்சா்காரம்னா பகவானை பார்த்தாச்சு, நான் தான் பிரம்மம். ஜாக்கிரத ஸ்வப்ன சுஷுப்தி இந்த நிலையெல்லாம் போய் சமாதி நிலையில் இருந்து தான் தான் பிரம்மம்னு உணர்ந்தாச்சு. நான் கர்த்தா இல்லை, நான் பிரம்மன்ற நிலையில் இருக்கிறவன். ஒரு சிதப்பிரஜன் மாதிரி இருப்பான் இல்லையா? சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் நன்மை தீமை எல்லாம் சமமாக பார்க்குறவன் இல்லையா? ஒரு சாதுக்கள் பிறரால் தனக்கு நேரும் சுகத்தை கண்டு மகிழ்வதோ துன்பத்தை கண்டு துவழ்வதோ கிடையாது. ஏனெனில் ஆத்ம சாட்சா்காரம் செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸ்ன்னுவான் இல்லையா? அத்வைத பரமாக பார்க்கறச்சே செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸ், விசிஷ்டாத்வைத பரமாக பார்க்கறச்சே நீ காட் ரியலைஸ் சோல்ஸ்னு வச்சுக்கலாமே, ரைட்? பரமாத்ம சாட்சா்காரம் அவர்களுக்கு அவர்கள் எல்லாரும் இன்ப துன்பங்களை கடந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்கிறோம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்திலே 18வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷரபதப்ருட்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.